அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலே அங்கே அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அது வெறுமனே தஸ்பீகளை மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய அமல்லையும் கொண்டு வரணும். அதனால தான் நம்ம துவா செய்யும் போது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிக் கொடுக்குறாங்க, நாங்கள் கற்றபடி அமல் செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்கிறப்பே அப்படின்ட்டு துவாவில் சொல்லிக் கொடுப்பாங்க. எதை நம்ம படிக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவணும், நம்ம படித்தோம், வாழ்க்கையில் கொண்டு வந்தோம். சாப்பிட்ட பின்னாடி கையை கழுவணும், தட்டையை கழுவணும், மங்கு கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம், அதை நம்ம அமலில் கொண்டு வரணும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நம்ம அமலில் கொண்டு வர மாதிரி இந்த அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை குறைஞ்சபட்சம் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி மார்க்க பெரியார்கள் வலிமார்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னாக்க ஒவ்வொன்றுக்கும் 2 ரக்காத் சுக்குரே தொழுவாங்களாம். எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டப்ப அதுக்கான சுக்குர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக அந்த கிதாபுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நோக்கம் இதுவும் எழுதுகிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸு கிடச்சிருச்சுன்னு சொன்னாக்க 5000 சில்லற ஹதீஸ் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5000 சில்லற ஹதீஸையும் அவங்க ஒவ்வொரு ஹதீஸை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம தெரியும் அவங்க வாழ்க்கை வரலாறு, ஒரு ஹதீஸை எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போவாங்க, அந்த ஹதீஸினுடைய அமல் நடைமுறை அவர்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. அவர் அந்த சஹாபி அதை செய்கிறாங்களா, அந்த ஹதீஸை வச்சிருக்கிறவங்க அதை அமலில் வச்சிருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அந்த நபர் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த நபர் பொய் சொல்லாத நபராக இருக்கணும். இப்படி நிறைய கேட்டகரியில் வச்சுருந்தாங்க அவங்க. அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் அவர் ஹதீஸை வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னாக்க எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி திரும்பி வந்துடுவாங்க. அவங்க ஒரு ஹதீஸை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, குளிச்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு எழுதுவாங்க. எழுதிட்டு என்ன செய்வாங்க, மறுபடியும் அதிகமான நன்றி செலுத்துகிற தொழுகை சுக்குர், சரியா, அந்த ஒரு நடைமுறையில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு நம்ம போகாட்டையும் கூட. அதனால தான் குறைஞ்சபட்சம் நான் பல இடங்களில் போகிறப்ப சொல்லுவேன், நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு இஷாவுக்கு நம்ம படுக்க போகிற வரையும் நம்ம நல்லா பாதுகாத்து வச்சுருக்காங்க. எப்படியோ எத்தனையோ நடைமுறைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல இடங்களில் பல பிரச்சனைகள். இன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நேபாளத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், விமான விபத்து. டேக் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் கூட இல்லை, ஏர்போர்ட்லேயே விழுந்து நொறுங்குச்சு அந்த ஃப்ளைட்டு. விஷயம் ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, போனது 19 பேர் ப்ளஸ்ஸு ஒரு ஆள் பைலட்டை சேர்த்து 20 பேர். 20 பேரில் 19 பேர் மூத்தாயிட்டாங்க, பைலட்டை மட்டும் உயிராக வந்துட்டேன். எப்படி நம்மளால் யூகிக்க முடியுதா? முடியாது. அவன் என்ன நாடுறானோ அதுதான். டேக் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் கூட இல்லை, ஏர்போர்ட்லேயே விழுந்தனோடு அந்த வீடியோ அப்படியே காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் உள்ளவங்க பார்க்குறாங்க, அந்த ரன்வேயில் போய்கிட்டு இருக்கும்போது மேலே தூக்கி கீழே விழுந்ததை பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி பல ஆபத்துகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறான். யா அல்லாஹ், காலையில் எந்திரிச்சதுல இருந்து எனக்கு இப்போ வரையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லதும் பாதுகாத்திருக்கிறப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2 ரக்காத் இதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். எப்போ இஷாவுக்கு அப்புறமோ, மகரிபுக்கு அப்புறமோ, லுஹருக்கு அப்புறமோ நமக்கு எந்த வக்து கிடைக்குதோ அந்த வக்து. ஃபஜ்ருக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறமும் எந்த தொழுகையும் கிடையாது, தொழுகக்கூடாது. இந்த 2 வக்து தவிர்த்து ஹராமான வக்து 3 வக்து வரும். ஒன்று சூரியன் வெளியாகிற நேரம், அந்த நேரத்தில் தொழுகக்கூடாது. 2வது சூரியன் உச்சியில் நிற்கிற நேரம், அப்போ அந்த டைம் நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே பள்ளிவாசல் எழுதி போடுற ஒரு வழக்கம் இல்லை. அப்போ நம்ம எப்படி வச்சுக்கிறோம்னாக்க, அசான் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்களோ, லோஹருடைய அசான் எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க, உதாரணத்துக்கு 1:20க்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, 1:20க்கு சொன்னாங்கன்னாக்க 1 மணியிலேருந்து 1:20 வரை தொழக்கூடாது. அதுதான் ஜவாலுடைய வக்துன்னு சொல்லுவோம். ஜவால்னா சூரியன் உச்சியில் நிற்கிற நேரம், அது ஹராமான வக்து. 1 மணிக்கு அசான் சொன்னாங்கன்னாக்க 12:40 இருந்து 1 மணி வரையும், அதுலேருந்து 20 நிமிஷத்தை லெஸ் பண்ணிடுறாங்க தான், சரியா? அப்போ நமக்கு அந்த வக்து கிடச்சிடும். இந்த வக்துலேயும் தொழக்கூடாது. 3வது ஒரு வக்து சூரியன் மறையிற நேரம். சூரியன் மறையிற நேரமும் இங்கே பெரும்பாலும் இல்லை. அப்போ என்னன்னாக்க, மகரிபுடைய வக்து வருது இல்லையா, உதாரணத்துக்கு மகரிபுடைய வக்து 7:35, அதுலேருந்து 15 நிமிஷத்தை லெஸ் பண்ணுங்க. 15 நிமிஷத்தை லெஸ் பண்ணோம்னாக்க நமக்கு அந்த வக்து கிடச்சிடும். அல்லது 20 நிமிஷத்தை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம்னாக்கா அந்த நிமிஷம் கிடச்சிடும். சுபுவில் வக்து முடிஞ்சதுலேருந்து 20 நிமிஷம் வரையும் தொழுகக்கூடாது. சூரியன் வெளியாகி கொஞ்சம் மேலே ஏறி வர்றது இந்த 20 நிமிஷம் ஆகுது. அதே மாதிரி உச்சியில் நிற்கிற நேரம் 15லேருந்து 20 நிமிஷம் எழுதுறாங்க, அல்லாஹ் அலம். அந்த டயத்துலையும் நம்ம தொழுக முடியாது. நைட் சாயங்காலம் சூரியன் மறைகிற நேரம்
மகரிபுடைய வக்திலேருந்து பின்னாடி கொண்டு போயிட வேண்டியதான். இப்போ 7:35 இப்போ உள்ள டைம். அப்போ 7:35 15 நிமிஷத்தை கழிக்கணும். அப்போ 7:20 அல்லது 25 வரும், 7:20 வரும். அப்போ இந்த டயத்தில் தொழக்கூடாது. இந்த டயத்தை தவிர்த்து அந்த 2 வக்து சொன்னேன் இல்லையா, சுபுவுக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறமும் உள்ள வக்து, மொத்தம் இந்த 5 வக்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டாலும் எந்த தொழுகையும் தொழுதுக்கலாம். எந்த தொழுகைனாக்க நஃபில் சுன்னத்தான தொழுகைகளை சொல்கிறேன், சரியா? ஃபர்லான தொழுகையில் அந்தந்த வக்தில் தான் சொல்லணும். அப்படி ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிட்டாரா, வீடியோ வேறு ஆதாரம் இருக்குது, எந்த தொழுகை எந்த வக்தில் தொழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்னு கூடாது. நான் சொல்கிற சுன்னத்தான துறையில் மட்டும், சரியா? அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதை நடைமுறையில் கொண்டு வரணும், அதை முதல்ல அமுல்படுத்திக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னாக்க அல்லாஹ் வந்து யாரை அதிகமாக நேசிக்கிறான், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்க, அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொர்க்கத்துக்குள்ள போறவங்களும் இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்ன ஆரம்பத்திலேயே. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, இன்ன அஹப்பல் கலாமி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தையிலேயே பிரியமான வார்த்தை எது தெரியுமா? அது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கிறது. இல்லல்லா, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அந்த வபிஹம்திஹி ஹம்துன்ற வார்த்தை அல்லாஹ் புகழ்றான், அவன் நேசிக்கிறான், என்னைய புகழுங்க அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வை நம்ம புகழ்றத அல்லாஹ் விரும்புறான். நம்ம புகழாம இருந்தா அவனுடைய அந்தஸ்து குறைஞ்சிட போறது இல்லை, நல்லா விளங்கிக்கிறணும். நம்ம புகழ்றதுனால அவனுடைய அந்தஸ்து கூட போறதும் இல்லை. அவன் எப்பவுமே சூப்பர்மேன் தான். அப்ப மேன்னா உருவம் இருக்குது அப்படின்னா யோசிக்க கூடாது. நான் உங்களுக்கு விளங்குறதுக்கான சொல்றேன், அவன் எப்பவுமே ராஜா தான். அவனை விட உயர்ந்த ராஜா வேறு யாரும் கிடையாது. அவன் எப்பவுமே சூப்பர்மேன் தான், அவனோட சூப்பர்மேன் யாரும் கிடையாது. அவன் எப்பவுமே பணக்காரன் தான், அவனை விட பணக்காரன் யாரும் கிடையாது. அவன் எப்பவுமே கொடை வள்ளல், அவனை விட கொடை வள்ளல் யாரும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு பிரியமானது ஒண்ணு அவனை புகழ்றது. எப்படி புகழ்றது? நான் அப்பதே சொன்னல, எதுக்காக வேண்டி உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன், எப்படி நம்ம புகழணும். யா அல்லாஹ், நீ எனக்கு நிறைய கொடுத்துட்ட, உன்னை புகழ்றது என்ற வார்த்தையே இல்லை ரப்பே. நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். மனுஷனுக்கு புகழ்ந்தா அது தப்பு, அது மோசுதின்னு அர்த்தம். ஒரு மனிதரை முன்னாடி வச்சுக்கிட்டு அவரை வந்து நீ உங்களை மாதிரி வருமா, நீங்கள் இல்லைன்னா இந்த ஊரே இல்லை, நீங்கள் இல்லைன்னாக்க இந்த வீடே இல்லை, நீங்கள் இல்லாமல் இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இது மேல் மிச்சமாக புகழ்றது. ஏன் அப்படின்னாக்க அவருக்கு அந்த சக்தியை கொடுத்து அவர் மூலியமாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர் மூலியமாக ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னாக்க அவர் இல்லாத இடத்துல வச்சு அவரை புகழணும். அந்த நபர் இல்லாத இடத்துல வச்சு அந்த நபர் என்ன செய்யணும், இன்ன நபர் மூலியமாக அல்லாஹ் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தான் அப்படி கொண்டு வரணும். எல்லா காரியங்களுக்கும் முன்னாடி வந்து நிற்கிறது யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் அவன் வந்து அந்த காரியத்தை எந்த ஒரு காரியத்துக்கும் அவன் பின்னோக்கி போகிறதில்லை. நம்ம எப்போவுமே பள்ளிவாசல்ல என்ன சொல்லி பாங்கு சொல்கிறாங்க, ஹையால சொலா, ஹையால சொலான்னு 2 தடவை சொல்கிறாங்க. பின்னாடியே ஹையாலல் ஃபலா 5 நேரம் சொல்ல தான் செய்கிறாங்க. அந்த 5 நேரம் சொல்லியும் கூட யாரும் வர்றதில்லை. துளைக்கு வாங்க துளைக்கு வாங்க பாங்கில் சொல்கிறாங்க. பின்னாடியே வெற்றியின் பக்கம் வாருங்க, ஹையாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். ஆனால் யாரும் வர்றதில்லை. ஒரு நாளைக்கு நம்ம பள்ளிவாசல் மாதிரிட்ட சொல்லிடணும், நீங்கள் ஜோருடைய பாங்கு 1:30 சொல்கிறதுக்கு பதில் 12:30 சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வருவாங்கல்ல. எதுக்கு? தொழுகைக்கா? இல்லை, என்ன 1:30 மணிக்கு வகுத்து வருது, நீங்கள் 12:30 பாங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறதுக்காவது பள்ளிவாசலுக்கு வருவாங்கல்ல. அதுக்காவது பள்ளிவாசல் வாசல் மிதிப்பாங்க தானே. இல்லை, அவர் வருஷம் பூரா கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்து எனக்கு 80 வயசு இருக்குமா அவங்களுக்கும், நானும் 10-15 வருஷமாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களும் பாங்க சொல்ல தான் செய்கிறாங்க, ஹையால் ஃபலான்னு கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வெற்றியின் பக்கம் வர்றதில்லை. நம்ம வெற்றியின் பக்கம் வராமல் ரப்பு என்னையை சோதிக்கிறான், என்னையை கஷ்டப்படுத்துகிறான், அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், சில மக்கள் வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம். ஹையால் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாங்க, என் வீடு வெற்றியுடைய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து யார் மூலியமாக, பிலால் மூலியமாக கூப்பிட போகும்போது நம்ம வரணும். வரலை அப்படின்னு சொன்னாக்கா அவன் நம்மள்கிட்ட வரமாட்டான். நான் கூப்பிட்டப்போ நீ வரல, நீ கூப்பிட்டப்போ நான் வரணுமா? எப்போ தெரியுமா அல்லாஹ்வை கூப்பிடுவோம்? நல்லா இருக்கும்போது கூப்பிடவே மாட்டோம். அது மனுஷனுங்க எல்லாத்துலேயும் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. நல்லா இருக்கிறப்ப, ஆரோக்கியமாக இருக்கிறப்ப கூப்பிட மாட்டோம். நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் அந்த சந்தோஷத்தை எல்லாம் நீடிச்சு கொடுக்கட்டும். ஏதாச்சும் ஒரு மைனஸான ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரீதியில், நான் எதுன்னு சொல்ல விரும்பலை, ஏதோ ஒன்று மைனஸான விஷயம் நடந்துருச்சுன்னா அப்போ தான் யா அல்லாஹ்
நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்டாக்கா உனக்கு நான் 100 குரான் ஓதுறேன். யா அல்லாஹ் நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்டாக்கா இத்தனை ரக்காத் தொழுகிறேன். நீ இது நடத்தி கொடுத்துட்டேன்னாக்கா இவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வெற்றியின் பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டப்ப வந்திருக்க வேண்டியதானே. இப்போ போயிட்டு யா அல்லாண்டாக்கா எப்படி வரும், கொஞ்ச நாள் போகும். போன பின்னாடி அதுக்கு பிற்பாடு நல்லா நடத்திடுவான். சரி நடத்தி கொடுத்துட்டான். அந்த பிரச்சனை இருந்தப்போ யா அல்லான்னு கையை தூக்குனப்பேன் அதுக்கு பிற்பாடு நடத்துவோம், கூப்பிடுவோம் மறுபடியும். அப்போ தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அடியார்கள் நான் கொடுத்த நேமத்துக்களை நினச்சி பார்த்து எனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா, அவங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நான் உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறேன் அதை நினச்சி பார்த்து நீ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, வேற ஒன்றுமே நீ சொல்ல வேண்டாம். அதை நினச்சி நீ சொன்னால் போதும். நான் வெறுமனே உன்னை கடனாக கேட்கல, எனக்கு நீ முதல்ல தேங்க்ஸ் சொல்லு நான் கேட்கவே இல்லை, எனக்கு நீ முதல்ல என்னை புகழ் நான் சொல்லவே இல்லை. உனக்கு நான் என்னென்ன நேமத்துக்களை கொடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் நினச்சிப்பார். நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது, நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும் போது நமக்கு என்னென்ன நேமத்துக்கள் எல்லாம் கொடுத்துருப்பான், பட்டியலே போட முடியாது. நான் திரும்பவும் நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயங்கள் நினைவுபடுத்துகிறேன். கொரோனா வந்துச்சு, அப்போ அல்லான்னு எல்லாரும் கத்தனமா, ஃபேஸ்புக்கை பார்த்தா யூடியூப்பை பார்த்தா எதை பார்த்தாலும் பள்ளிவாசல்கள் மூடி இருக்கிறது மனம் வருத்தப்படுகின்றது. பள்ளிவாசலில் தொழுக ஆள் இல்லாமல் எங்களுடைய மனம் புண்ணாகின்றது. இதை போட்டது கூட இளைஞர்கள், இந்த வாசகம் போட்டது கூட இளைஞர்கள். எப்பொழுதுதான் பள்ளிவாசல்கள் திறப்பார்களோ, அந்த செந்தமிழில் போட்டிருக்கிறாங்க, எப்போதான் பள்ளிவாசல் திறப்பாங்களோ, நாங்கள் பள்ளிவாசலுக்கு சுப தொழுக மாட்டோமா, நாங்கள் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுக மாட்டோமா அப்படின்னு கொரோனா டயத்தில் கூட்டி இருக்கிற நேரத்தில் எல்லாரும் போட்டாங்க. கொஞ்சம் காலங்கள் போன பின்னாடி அரசாங்கம் சட்டத்தை தளர்த்துனாங்க. என்ன தளர்த்துனாங்க? தள்ளி நின்று கேட்பு தொழுதுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பள்ளிவாசல் நிறைஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? 2 சஃபில் நிற்கிறாள், 10 சஃபில் நின்றாங்க. ஒரு சப்புக்கு 10 பேர்னாக்க 5 பேர் நிற்பாங்க, இடையில கேப்பு விட்டு. அப்போ ஃபுல்லாக நின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போன பின்னாடி தளர்த்திட்டு எல்லாரும் நெருங்கி நின்றுக்கங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி எல்லாருமே இழுத்து மூடி தூங்குறாங்க. பள்ளிவாசலுக்கு யாரும் வர்றதில்லை. அப்போ ஒரு ஆபத்து வர போகும்போது அல்லாஹ் நம்ம கத்துறோம். இதே அல்லாஹ் குர்ஆன் நேரடியாக சொல்லி காமிக்கிறோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ அல்லாஹ்னு கூப்பிடுறீங்க, நான் உங்கள்கிட்ட வந்த பின்னாடி நீங்கள் என்ன செய்றீங்க, எனக்கு நன்றி சொல்ல மறந்துடுறீங்க. அதை தான் அங்கே சொல்லி காமிக்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பெருமையை அடிச்சுக்கிட்டு மமதையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு நான் எப்படி என்னென்ன உதவிகள் செஞ்சு கொடுத்தேன், எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு பாருங்க. அவன் நமக்கு பட்டியல் போடணும் அவசியம் கிடையாது, நமக்கு பட்டியல் போடணும். நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய வயசு எப்படி வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வந்தோம். நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பெண்ணுக்கு நம்ம என்ன செய்யணும், சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுத்தோம். ஏன்னா அதுக்கு பிற்பாடு நம்ம குழந்தைங்க பிறந்துச்சு, அதுலேருந்து நம்ம சம்பாரிச்சு கொடுத்தோம். எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, நமக்கு அல்லாஹ் சாலிகான குழந்தைகளை கொடுத்தான். எத்தனையோ பேருக்கு குழந்தைகளை குறையோட பிறக்கிற கொடுத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறையோட கொடுத்துருக்கிறான். எத்தனையோ குழந்தைகளை ஏதாவது ஒரு நோய்க்கும் பாதிக்கப்பட்டதை நமக்கு நம்ம பிள்ளைகளை பாதிக்காம கொடுத்துருக்கிறான். எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் A to Z பட்டியல் போட்டோம்னாக்க அவன் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்கிறான். இந்த வார்த்தையை திரும்ப சொல்லி பனி இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் சொல்லி காமிக்கிறான். நாயகமே அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு என்னென்ன நேமத்துகள் செஞ்சு கொடுத்தேன் கேளுங்க. அவங்கள்ட்ட மண்ணு செல்வானம் அவங்களுக்கு கொடுக்கலையா? இல்லை, எங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், கோதுமை இது வேணும் அப்படின்னு அவங்க கேட்டப்ப நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையா? எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு கேட்குறான். அவங்க தண்ணிக்காக வேண்டி அலைஞ்சப்ப தண்ணி அவங்களுக்கு நான் கொடுக்கலையா? அவங்களுக்கு எதைத்தான் நான் கொடுக்காம இருந்தேன் கேளுங்க. அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாம் கொடுத்து அவங்க தேங்க்ஸ் சொல்லலாம் எனக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மள்கிட்ட இருந்து விரும்புறது அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு வார்த்தையை தான் விரும்புகிறான். அப்போ தொழுகையை விரும்பலையா? அடுத்த கேள்வி வந்துடக்கூடாது. ஏன்டா இன்னைக்கு இளைஞர்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா நாயகம் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது இல்லையா? நாயகம் சொன்னாங்க, நீங்கள் நைட்டில் படுக்க போகும்போது ஒரு குரான் ஓதாமல் படுத்துறாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்போ கேட்டாங்க சஹாபாக்கள், ஐஷா எல்லாரும் கேட்டாங்க, எப்படி நாங்கள் ஒரு குரான் ஓத முடியும்? 3 குல் ஓதுங்க, சரியா வந்துடும். குழுவில் சொல்கிறவ 3 தடவை ஓதுங்கட்டு ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ குரான் முடிச்சு ஓத தேவையில்லையா? 3 தடவை டெய்லி குழுவில் சூறா ஓதுனா ஒரு குரான் முடிச்ச நன்மை கிடச்சிருக்குல்ல, அப்போ எங்களுக்கு குரான் ஓத தேவையில்லை. அப்படி தான் விளங்குறாங்க. எதை எப்படி சுருக்க முடியுமோ அப்படி தான் இன்றைக்கி இளைஞர்கள் விளங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பெரியவங்க இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட அந்த அளவு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. குழப்பங்கள் அதிகம். நான் அந்த டாபிக் எடுத்து நான் இன்னும் விளக்கமாக போய்கிட்டு இருக்கணும்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொன்னது நோக்கம் வந்து அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை அல்லாஹ் விரும்புகிறான். தொழுகைக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ருக்கூல சொல்கிறோமா, சுஜூதில் சொல்கிறோம், கியாமில் எந்திரிச்ச பின்னாடி ரப்பனா லக்கல் ஹம்து, புகழுக்குரியவன் நீந்தா ரப்பே, வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்ல வமான சொல்லுங்க முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்கே எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் புகழ்கிறோம். ஆரம்பிக்கும் போது சூரா ஃபாத்திஹாவை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். ருக்கூல சொல்லியாச்சு, சுஜூதுல சொல்லியாச்சு, கடைசியாக உட்கார்ற தஹியத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி முடிக்கிறோம். இமாம் ஹனஃபி மதவை ஃபாலோ பண்ணுறவங்களாம் தான் அல்லாஹ் மஃபிரலி வழிபாடுதையன் பின்னாடி போகிறோம். எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய இடமா தான் இருக்குது. அப்போ வெளியை மட்டும் அல்லாமல் உள்ளே தொழுகைக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா புகழ்ந்துடும். அதனால் ஃபர்லான தொழுகைகளை இதை தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். நான் ஃபர்லான தொழுகைகள் அல்லாமல் அன்றாடம் நடக்கக்கூடிய நடைமுறையில் நம்முடைய அல்லாஹ் சிந்தனையை கொண்டு வரணும். அதை தான் இவ்வளோ தூரம் நான் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை காலையில் எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் நமக்கு ஒரு காரியம் நடத்தி கொடுக்குறாங்களா, குழந்தைங்கள நம்ம என்ன சொல்கிறோம், கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், திருமக்கசின்னு சொல்கிறோம். திருமக்கசின்னு சொல்கிறதுனால என்ன நன்மை? அது நடைமுறை பாஷை, சொல்லலாம், தப்பு எது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் டைம் எனக்கு கொடுங்க, நான் சொல்லி முடிவுக்கு வந்துடுறேன். திருமக்கசின்னு சொல்கிறோம், தப்பு கிடையாது. தேங்க்ஸ் சொல்கிறோம், தப்பு கிடையாது. அதனால் என்ன நன்மை? நன்மை இல்லை. ஆனால் அதே இடத்துல ஜஸாக்கல்லா ஹைரன் கதீரன் சொல்லுங்க, அல்லது ஜஸாக்கல்லான்னு சொல்லுங்க, உனக்கு அல்லாஹ் நல்ல கூலியை கொடுக்கட்டும்ப்பா, அது துவாவாகவும் போயிடுது, அவருக்கு நன்றி செலுத்தின மாதிரி போயிடுது. ரெண்டுமே வந்துடும், 2 in 1. ஒன்று, அந்த யார் நமக்கான ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம புள்ள செஞ்சால் கூட அந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்போ தான் அந்த நம்ம பிள்ளை நம்மகிட்ட அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவான். நம்ம அந்த புள்ள வந்து நம்மகிட்ட அந்த படிச்சுக்கிறது ஏட்டு படிப்பை விட நடைமுறை படிப்புக்கு பவர் அதிகம், அனுபவ படிப்புக்கு பவர் அதிகம். என்னதான் கிதாபில் படிக்கிறோம், அதே மாதிரி நம்ம புக்ஸில் படிக்கிறோம், ஸ்கூலில் போய் படிக்கிறோம், என்னதான் அந்த படிப்பு இருந்தாலும் கூட அதை வச்சு பழமொழி சொல்லுவாங்களே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அனுபவத்தில் வரணும் எல்லாமே. அப்போ அந்த அனுபவத்தில் வந்துருச்சுன்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே முடியாது. நம்ம இப்போ ஜஸாக்கல்லா சொல்கிறது, அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்ன்ற அந்த வார்த்தையை கொண்டு வர்றது, இதெல்லாம் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைங்க பார்ப்பாங்க, பெண்கள் பார்ப்பாங்க, அவங்க நடைமுறையில் கொண்டு வருவாங்க. எந்த வீட்டில் இந்த மாதிரி துவாக்கள் அதிகமாக நடக்குதோ ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுவாங்க. எப்போ ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளே வந்துட்டாங்களோ ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி கிடைச்சி போயிடும். நிம்மதிங்கிறத நம்ம போய் தேட வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்துட்டாங்கன்னாக்க நிம்மதியும் நம்மளை தேடி வந்துடும். அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்லநாயன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வதோடு இந்த அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தையை நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு வல்லநாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.